அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா, இந்த அஞ்சல் துறைக்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும், எப்படி வரும், அதே மாதிரி செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் வருமா, மெயில் வருமா, இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா லெட்டர் மூலிமா வருமா, ஸோ அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ மார்க் இருந்தால் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்றதுக்கான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்து தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க மக்களே. ஸோ அது என்ன டேட் அறிவிச்சிருக்காங்க, ஸோ யார் யாருக்கெல்லாம் ரிசல்ட் வந்து வரப்போகுது, எந்தெந்த மாநிலத்துக்கு முதல்ல வெளியிட போகிறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி ரிசல்ட் எப்படி பார்க்குறது, ரிசல்ட் வந்தால் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றின முழு தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாகவே வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். வீடியோ ஒவ்வொருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். அது இன்னும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தகவல்லாம் நமது சேனலில் டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எந்த விதமான அரசு வேலைகளாக இருந்தாலும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே நம்ம சேனலில் வந்து தெரிவிச்சிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அஞ்சல் துறைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து போன மாதம் ஜூலை வந்து 15ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சிருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ இப்போ தான் பார்த்துட்டு ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது, எப்போ முடிஞ்சது, என்னென்ன அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து தெரியாமல் இருந்திருக்காங்க. இனிமேல் வந்து தெரியாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வீடியோவை போட்டிருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கலை. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனிமேலாவது நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-6 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகும். ஓகேங்களா? ஸோ அரசு வேலைக்கு போகணும் அப்படின்ற துடிச்சிட்ருக்கிற எல்லாருக்குமே நமது வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அஞ்சல் துறைக்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும், என்ன டேட்டில் வரும்ன்றதை ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே கண்டிப்பாக வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்திருக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஓகேங்களா? அதே மாதிரி கவர்மெண்ட் சைடு ரூல் என்ன அப்படின்னா, இந்த அஞ்சல் துறைக்கு வந்து அப்ளை பண்ணுறது கரெக்டாக வந்து 1 மாதம் வந்து டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா அப்ளை பண்ணி டேட் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து 10லேருந்து 20 நாளைக்குள்ளே முதல் மெரிட் லிஸ்ட் வந்து வெட்டியே ஆகணும். ஸோ இது வந்து அரசாங்கத்துடைய ரூல். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே கண்டிப்பாக வெளியிடுவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக இந்த 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்து முதல் மெரிட் லிஸ்ட் வந்து வெளியாகும். சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் வந்து மெரிட் லிஸ்ட் 1ல் செலக்ட் ஆகலை அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 2ல் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. ஸோ யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க, மொதல் மெரிட் லிஸ்ட்டில் என்னோடய நேம் வரல, ஸோ நான் செலக்ட் ஆகலை, நான் ரிஜெக்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. முதல் மெரிட் லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் இல்லைனா 2வது லிஸ்ட்டில் வரும், அப்படி இல்லைனா 3வது லிஸ்ட்டில் வரும், 3 இல்லைனா 4, 4 இல்லைனா 5. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 8-9 லிஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டு 9 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பொறுமையாக இருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் மார்க், ஓகேங்களா, டாப் மார்க் எடுத்தவங்களுக்கு தான் முதல்ல லிஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் 2வது லிஸ்ட்டு வரும், 2வது லிஸ்ட்டு, 3rd லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து லிஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெரிட் லிஸ்ட் வந்து இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே கண்டிப்பாக வரும், ரிசல்ட்டும் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்றைக்கு ரிசல்ட் டேட் வரும்னு சொல்லியாச்சு, அதே மாதிரி மெரிட் லிஸ்ட் எத்தனை வரும்னு சொல்லியாச்சு இல்லையா. ஸோ ரிசல்ட் வந்தால் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரிசல்ட் எப்படி பார்க்குறதுன்றது நிறைய பேர் சந்தேகம் இல்லையா. ரிசல்ட் வந்த உடனே நாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம் இல்லையா, மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம், மெயில் ஐடி கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு ஓடிபி வர வச்சு அதில் போட்டிருப்போம் இல்லையா. ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே முதல்ல வந்து நார்மல் மெசேஜ்லேயே, ஓகேங்களா, நார்மல் மெசேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு வரணும், ஸோ எந்த இடத்துக்கு கொண்டு வரணுன்றதை தெளிவாக அந்த மெசேஜில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஒருவேளை உங்களை வந்து மெசேஜில் காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா அவங்க அடுத்த கட்டமாக மெயிலுக்கு போவாங்க. மெயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. ஓகேங்களா? மெயில் மூலிமா உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அவங்க. ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இன்னைக்கு டேட்டில் நீங்கள் வரணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு வரணுன்றதை அவங்க மெயில்லையே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேயும் அவங்க
வந்து காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா லெட்டர் மூலிமாவே அனுப்புவாங்க. சரிங்களா? ஸோ மேஜராக வந்து எல்லாருக்குமே வந்து லெட்டர் மூலிமா கண்டிப்பாக அனுப்புறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே செலக்ட் ஆனவங்களுக்கு லெட்டர் வந்து கண்டிப்பாக வீட்டுக்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக அட்ரஸ் கொடுத்தா எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து எந்தெந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அட்ரஸ்க்கு வந்து லெட்டர் வந்து கண்டிப்பாக போகும். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி எப்படி மெரிட் லிஸ்ட் எப்போ வரும்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி டேட்டு சொல்லியாச்சு. ரிசல்ட் எவ்வளோ டேட்டு சொல்லியாச்சு இல்லையா? ஸோ ரிசல்ட் வந்தால் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோன்றத தெளிவாக சொல்லியாச்சு. இனிமேலும் திரும்ப திரும்ப நீங்கள் கேட்க வேண்டாம். தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன மார்க் இருந்தால் கிடைக்கும், என்ன கட் ஆஃப் மார்க் இருக்கணும், நான் செலக்ட் ஆகணும் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தேகமாகவே கேட்குறீங்க. ஸோ மினிமம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மினிமம் வந்து 80% அதாவது 80க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் செலக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ரூல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மினிமம் 80%லேருந்து 90 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் கணக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க யாருமே செலக்ட் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளைவே பண்ண மாட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 10த்தை நீங்கள் படித்து பாஸ் பண்ணிட்டீங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலைக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு போன வருஷம் ஓகேங்களா, போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு நடந்த விஷயம் இது. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 470க்கு மேலே எடுத்த ஒரு நபரும் அப்ளை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 350 எடுத்த ஒரு நபரும் அப்ளை பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்திருக்கு. ஆனால் வந்து அப்ளை பண்ணலை நிறைய பேர். ஏன்னா எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயத்திலே வந்து அப்ளை பண்ணலை. ஸோ எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் முடிவு பண்ணி அப்ளை பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் முயற்சி பண்ணியிருக்காரு 350 மார்க் எடுத்தவர். ஸோ கண்டிப்பாக 470க்கு மேலே எடுத்தவன் எனக்கு வந்து கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் நான் அப்ளை பண்ணுவேன்னு சொல்லி தொடர்ந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 470 மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடச்சிருக்கு, 350 மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடச்சிருக்கு. ஏன் கிடச்சிருக்கு அப்படின்னா வேறு யாரும் அப்ளை பண்ணலை அந்த இடத்துக்கு. அதனால் அப்ளை பண்ணியிருக்க ஒரு ஆள் அவர் தான். அதனால் அவருக்கு தான் கண்டிப்பாக அந்த கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து 100% வந்து கிடைக்கிறதான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் அந்த வேலை வந்து கிடச்சிருக்கு. 350 மார்க் எடுத்தவங்களுக்கும் அந்த வேலை கிடச்சிருக்குது. ஸோ அதே மாதிரி 470க்கு மேலே எடுத்தவங்களுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இதனால் இதில் தெரிய வரது என்னென்னா 10th 10வது படித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோட ரெக்வஸ்ட்டும் கூட. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ இனிமேல் வர ஜாப் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிளாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதில் இருந்து இவனுங்க இப்படி தான் இருக்கணும், இது என்ன ரூல் இருக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எலிஜிபிளாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டில் தொடர்ச்சியாக கொடுக்குறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மீண்டும் சொல்கிறேன், நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு புதுசாக இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக வீடியோ போடுறேன், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.